இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டயபெட்டிக் டின்னர் ரெசிபி. இது வந்து ஒரு ரிச்சான ஒரு டேஸ்டான ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபுல்லுமே ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு டேஸ்டான ரெசிபின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா பன்னீர் கீ ரோஸ்ட்டு. இது வந்து ட்ரையாக தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த பன்னீர் கீ ரோஸ்ட் வந்து 1 கப் நிறைய நீங்கள் நைட்டுக்கு டின்னர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் சர்க்கரை அளவு கண்டிப்பாக ஏறாது. இந்த ரெசிபி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் பொருட்களை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது எண்ணெய் ஊற்றாமல். அது என்னென்னா 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் பெப்பர் மிளகு, முழு மிளகு, அப்புறமா ஒரு 2 இல்லாட்டி 3 கிராம்பு. இதை வந்து வெறும் சட்டியில் போட்டு நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். ரொம்ப கறியை விட்டுறாதங்க. மிதமான தீயில வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது வந்து நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கிடலாம். இப்போது வறுத்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட இன்னும் கொஞ்சம் பொருட்கள் சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு ஒரு 4 பல் வெள்ளை பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அப்புறமா 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் நான் சேர்க்குறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் நல்லா கலர் கொடுக்கும், காரம் கம்மியாக இருக்கும். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் சாதாரண வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம புளித்தண்ணி சேர்க்க போகிறோம். புளித்தண்ணி என்னென்னா ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளியை வந்து நல்லா தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க. நிறைய தண்ணி விட்டுறாதுங்க, கொஞ்சமாக தண்ணி போதும். ஊற வச்ச அந்த புளித்தண்ணியை இந்த மசாலா கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்சியில் சேர்த்து அரைக்க போகிறோம். ஒருவேளை இந்த புளித்தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளித்தண்ணியை விட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். நல்ல ஒரு பேஸ்ட்டாக நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக ஒரு கடாய் அடுப்பை ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் வந்து 2 டீஸ்பூன் சுத்தமான நெய் விட்டுக்கோங்க. எப்போவுமே ரீஃபைண்ட் ஆயிலை விட வந்து நெய் வந்து நல்லது தான். ஆனால் வந்து சுத்தமான நெய்யாக இருக்கணும். நெய் விட்டுலாம். நெய் காஞ்சதும் இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. அந்த பன்னீரை வந்து நல்லா சதுரமாக வெட்டி வச்சுக்கலாம். இப்போ நான் இந்த ரெசிபிக்கு நான் சேர்க்குறது வந்து ஹோம்மேட் பன்னீர். அதனால் ஷேப்பெல்லாம் ரொம்ப அழகாக க்யூபாலாம் இருக்காது, கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஹோம்மேட் பன்னீருங்கிறதுனால இந்த ஹோம்மேட் பன்னீர் ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஹோம்மேட் பன்னீர் எப்படி செய்யணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த பன்னீரை வந்து இந்த நெய்யில் எல்லா பக்கமும் பரட்டி போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிப்பியில் கொஞ்சம் வந்து ஒரு பார்த்து செய்யக்கூடிய ப்ராசஸ் அப்படின்னா இந்த பன்னீரை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான். அந்த பன்னீர் உடஞ்சிராமல் மெதுவாக திருப்பி போட்டு எல்லா பக்கமும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர்ற வரைக்கும் பரட்டி இந்த நெய்யில் எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமுமே இந்த பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கோல்டன் ப்ரௌனாக. இது போதும். இப்போ வந்து நம்ம ரொம்பவும் ஃப்ரை பண்ணாலும் அந்த பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாயிரும், ரொம்ப வலுத்துக்கிட்டு, அதனால் நல்லா இருக்காது. இப்போ இந்த பன்னீரெல்லாம் எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போது இந்த நெய், அதாவது இந்த பன்னீர் ஃப்ரை பண்ண நெய்யை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு கடாய் நான் அடுப்பில் வச்சு அதில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் அதே சட்டியில் அதே பேனில் கூட நீங்கள் பண்ணலாம் கிரேவி, அந்த பன்னீர் மசாலா. நான் அது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்ததுனால நான் கொஞ்சம் குழி மாதிரி இருக்கிற கடாய் எடுத்து அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இப்போ இதில் பொடியாக வெட்டின வெங்காயம் அதை சேர்த்துலாம். இதுக்கப்புறமே ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள், அவ்வளோதான். நமக்கு வந்து முக்கால்வாசி ரெசிபி வந்து முடிஞ்சிச்சு. இந்த வெங்காயம் வந்து ஃப்ரை ஆனதும், அதாவது கொஞ்சம் வெந்ததும், நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா, மிக்சியில் புளித்தண்ணி சேர்த்து அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த மசாலாவை சேர்த்துடலாம். இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து மூடி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம். நல்லா அந்த மசாலாலாம் சுண்டி அந்த நெய் வந்து நல்லா மிதக்கணும், நல்லா பிரிகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேணால் ஒரு 5 நிமிஷம், 5லேருந்து 6 நிமிஷம் போல் ஆகும், அவ்வளோதான். நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு நெய் பிரியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வந்து எண்ணெய், அதாவது அந்த நெய்யெல்லாம் நல்லா மிதந்துட்டு வந்துட்டு மசாலா சுண்டிட்டு இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம். கருவேப்பிலை இப்போ சேர்க்கும்போது தான் நல்ல வாசனை வந்து நல்லா சேரும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீர் இதில் சேர்த்துடலாம். பன்னீரை சேர்த்து மசாலா கூட நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் இதை வந்து மூடி வச்சு
நல்லா ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் மூடி வச்சு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சூப்பரான பன்னீர் கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. டயபெட்டிக் இல்லாதவங்க கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பாக 2 வாரத்துக்கு ஒருக்காவாவது, அதாவது டயபெட்டிக் உள்ளவங்க நீங்கள் டின்னருக்கு ப்ளெயினாக இது மட்டுமே பன்னீர் மட்டுமே சாப்பிட்லாம் பயம் இல்லாமல். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.